முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் சிஎம் எம்கேஎஸ் என்ற தலைப்பில் ஒரு திட்டத்தை கிட்டத்தட்ட 206 கோடி மதிப்பீட்டில் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக இந்த திட்டம் துவக்கப்பட்டது. இதன் மூலமாக மண்வளம் காக்க ஆயக்கட்டு இலவ பாசன பகுதிகளில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 2 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 10,000 விவசாயிகளுக்கு தலா அதே திட்டத்தில் தலா 2 மண்புழு உரப்படுக்கைகள் வழங்கிட 6 கோடி மானியத்துடன் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் உர படுக்கை அமைக்க 3,560 விவசாயிகளுக்கு 5 கோடி ரூபாய் மானியத்தில் வழங்கப்படுகிறது. அதனுடன் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 56 டிராக்டர்கள் வழங்குகின்ற திட்டத்தையும் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் அந்த திட்டம் விவசாய பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது. கிட்டத்தட்ட 25 லட்சம் விவசாயிகள் பல திட்டத்தின் மூலமாக இது பயன்படுவார்கள். இது ஒரு நெடுங்கால திட்டம். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ரசாயன பயன்பாட்டுகள் வந்ததிலிருந்து நம்முடைய மண் இப்போது அதிக அளவு ரசாயனத்தை பயன்படுத்தி இப்போது மண்ணுடைய தன்மை மிகவும் மோசமான மலட்டுத்தன்மை அடைந்திருக்கிறது. அதை சீர்படுத்த வேண்டும். வருங்கால சந்ததியினருக்கு நல்ல ஆரோக்கியமாக நல்ல வாழ வேண்டும் என்ற முன்னோடி திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கியிருக்கின்றார்கள், அனுமதியும் அளித்திருக்கிறார்கள். இந்தியாவிலே சொல்லலாம் இந்த மண்ணுக்குன்னு ஒரு திட்டத்தை உருவாக்கியது நம்முடைய முதல்வர் தான். அந்த திட்டத்தை அதை உருவாக்கிய அதுக்கு அனுமதி அளித்த மாண்பு முதல்வர்களுக்கு நான் மீண்டும் நன்றியை தமிழக விவசாயிகள் சார்பாகவும் தமிழகத்தின் விவசாய வேளாண் துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.